இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் பூச ஆரம்பித்தாச்சுங்க. பூச ஆரம்பித்து பார்த்தீங்களா, சிமெண்ட் பால் எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கள். கேப்பில் போய் எப்படி சிமெண்ட் பால் படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க சிமெண்ட் பால் நல்லா படிகிற மாதிரி சிமெண்ட் பாலை கரைச்சி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வாரி அடிக்கிறப்ப இப்போ வாரி அடிப்பாங்க பாருங்க கலவை. இப்போ வாரி அடிக்கிறப்ப பாருங்கள் எப்படி போய் அந்த கேப்பில் போய் பதியுதுன்னு. இந்த மாதிரி பதிகிறப்ப நமக்கு வந்து அந்த கேப்பில் போய் நல்லா கலவை ஃபில் ஆகிடுங்க. ஃபில் ஆகி நல்லா க்ரீப் ஆகும். அப்போ உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜே வராது உங்களுக்கு. பார்த்தீங்களா, எப்படி அந்த கேப்பில் போய் அடிக்கிறப்ப போய் ஃபில் ஆகுதுன்னு. இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜே வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷார்ட் வீடியோ போடுறோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஷார்ட் வீடியோ கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் டிக் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்போ தானே அதோட தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதை போய் கீழே லிங்க் கொடுக்குறேன் ஷார்ட் வீடியோ கீழே, அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் முழு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க, அந்த செங்கல் வீடியோலாம் பார்த்துருக்கீங்க நிறையா பேர். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86,000 பேர் இன்ன வரலும் பார்த்துருக்கீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து யாரும் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். எங்களோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருப்பூரில் தான் நமக்கு சொந்த வீடு இருக்குது. திருப்பூரில் இருக்கிறவங்க வீடு கட்டணுன்னு, மெட்டீரியல் கான்ட்ராக்டுக்கு வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்க நாங்கள் கண்டிப்பாக கட்டி கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறவங்க எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் கோயம்புத்தூரும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். கோயம்புத்தூரில் உள்ளவங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க, நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம். பெரம்பலூரில் உள்ளவங்களும் நம்மளுக்கு கால் பண்ணி பேசுங்க, ஏன்னா என் சொந்த ஊர் பெரம்பலூர். அங்கே நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். வணக்கம்.